அருத்ரா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஏமாற்றிட்டாங்க நிறைய பொதுமக்களை. அதுல வந்து பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு சார்பா ஆம்ஸ்ட்ராங் வந்து அவங்க கேள்வி கேட்டு அவங்க இவங்களுக்கு சேர்ந்தவங்க எல்லாம் போய் செம்பியம் போலீஸ் போட்ட சார்ஜ் ஷீட் ரத்து செய்யப்படுகிறது. சிபிஐ ஆரம்பத்துல இருந்து விசாரிப்பாங்க. விசாரிச்சு இறந்தவரின் மனைவி அவங்களையும் சரியான முறையில் விசாரிக்கல. அரசியல் தொடர்புகள் எதுவும் இருந்தால் அதுவும் சிபிஐ விசாரணை. இந்த ஆற்காடு சுரேஷை கொலதுக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லி அவரோட தம்பி நினைக்கிறார். அந்த ஆற்காடு சுரேஷ் ரெண்டாவது மனைவி வந்து புளியந்தோப்புல இருக்காங்க. அவங்க வந்து அவர் தம்பி பொன்னை பாலு அப்படிங்கிறவரை தூண்டி விட்டு இறந்து போன ஆம்ஸ்ட்ராங்கோட தம்பி கீனோஸ் ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு. இந்த வழக்கில் வந்து செம்பியம் காவல்துறை சரியா விசாரிக்கல. அப்போ யாரையோ காப்பாற்றுறதுக்கு இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவசரப்பட்டு முழு விசாரணை பண்ணாம சம்போசந்தில் மொட்டெக்ஸ்ங்கிறவங்க வந்து நிச்சயமா சிபிஐக்கு போனதுனால அது வந்து பெரிய லெவலில் அவங்கள வந்து கைது பண்ணி கொண்டு முடியும். அவங்கள கைது பண்ணி விசாரித்தால்தான் நியூஸ் ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. இது குறித்து நமது வந்து பல உண்மை தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவருடைய பின்னணி என்ன அப்படின்னு இது குறித்து பேசுவதற்காக நம்மிடம் இணைந்திருக்கிறார் ரிட்டையர்ட் ஏசிபி ராஜாராம் சார். அவருடைய வரவேற்போம். சார் வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால் அப்படின்னு. அப்போ அந்த வழக்குடைய உண்மையான பின்னணி என்ன சார்? எந்த ஸ்டேஜில் சார் இருக்குது? அதாவது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி மாலை ஆம்ஸ்ட்ராங் அவர் வீடு வந்து இடிச்சுட்டு கட்டுறாங்க. அந்த வேலை நடக்கிற இடத்துல பார்வையிட வந்தப்போ சிலரால் வெட்டி கொல்லப்பட்டார். இது அந்த வழக்கு. அந்த இடத்துல உள்ள சிசிடிவி கேமரா வச்சு காவல்துறை ஆரம்பித்து பார்க்கல சிலர் யாருன்னு தெரிய வந்தது. அன்றைக்கே கிட்டத்தட்ட ஒரு 11 பேர், முதல்ல 8 பேர், அப்புறம் 3 பேர் வந்து அண்ணா நகர் காவல் நிலையத்தில் சரண்டர் அடைஞ்சாங்க. அவங்க அதில் 8 பேர் அந்த சம்பவ இடத்துக்கு வந்தவங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்க யாரெல்லாம் வந்து அந்த கொலையை செய்தார்களோ அவங்க நேரடியாக கத்தியால் வெட்டினவங்க, வெடிகுண்டு வீசினவங்க எல்லாருமே அந்த சம்பவ இடத்துக்கு வந்தவங்க. ஒருத்தர் கூட மிஸ் ஆகல அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த சம்பவ இடத்துல உள்ளவங்க எல்லாம் அப்பவே வந்துட்டாங்க. அப்புறம் காவல்துறை விசாரித்து அவங்க தான் அக்யூஸ்ட் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்கள ரிமாண்ட் பண்ணாங்க. ஃபர்தராக அந்த கேஸில் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. இவங்களை விசாரித்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இதில் வந்து அரெஸ்ட் பண்ணி அப்புறம் கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறாங்க. அதில் திருவேங்கடம் அப்படிங்கிற ஒரு அக்யூஸ்ட் குற்றம் சாட்டப்பட்டவர். அவர் வந்து இதில் சம்மந்தப்பட்ட கத்திகளை எடுத்து தரேன்னு சொல்லிட்டு கூட்டு போய் மாதாவரம் பகுதியில் கூட்டு போய் அப்புறம் காவல்துறையை தாக்க முயற்சித்த போது என்கவுண்டர் ஆகி அதில் சுட்டுக் கொல்லப்படுறார். இந்த வழக்கில் பல குழுக்கள் சம்மந்தப்பட்டிருக்கு. எப்படின்னா தென்சென்னையை சேர்ந்த தோட்டம் சேகர் அப்படின்னு ஒரு அதிமுகவை சேர்ந்தவர். இப்போ இல்லை, அவருக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டி கொலை செய்யப்படுறார். இந்த மயிலை சிவகுமார் பிரச்சனை பண்ணாங்க. ஆமா ஆமா ஆமா, அந்த மயிலை சிவகுமார் தான் அதுல வந்து மெயினான அக்யூஸ்ட். அப்போ அந்த இறந்து போன தோட்டம் சேகரோட மனைவி மலர்கொடி, அவங்களுக்கு 2 பேருக்கு பிறந்த பையன், ஒரு பையன் 2 வயசு பையன் இருக்கிறான். அந்த பையன் வளர்ந்து தன் தகப்பனை கொலை செய்த மயிலை சிவகுமாரை கொலை பண்றான் ஒரு டீமை ரெடி பண்ணி. அந்த வழக்கில் அவனுக்கு தண்டனை கிடைச்சிருது. ஆனால் அந்த மயிலை சிவகுமாரை கொலை செய்யறதுக்கு பழி வாங்கிறதுக்கு இவர் வந்து முயற்சி பண்ணுறாருன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. யார்? மலர்கொடி. ஸோ அந்த மலர்கொடி அவங்க வந்து இப்போ வழக்கறிஞராக இருக்காங்க. அதிமுக கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க அந்த ஏரியாவில். அவங்க ஒரு டீம். அவங்க வந்து இந்த கொலைக்கு நிறைய விஷயங்களில் உதவி பண்ணியிருக்காங்க. வெடிகுண்டு வாங்கிறதுக்கு, வெஹிக்கிளுக்கோ, பணத்துக்கோ எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட ஜூனியராக இருந்த ஒருத்தர் தமாக கட்சியை சேர்ந்தவர். அவர் வடசென்னையில் தொடர்பு கொண்டவருக்கு. வடசென்னையில் அவருக்கு வந்து புதுவண்ணாரப்பேட்டையில் தொடர்பு இருக்கப்போ அங்கே வந்து சம்போசந்தில் அப்படிங்கிற ஒரு ரவுடி. சம்போசந்தில் அவர் கூட மொட்டகிருஷ்ணன் அவர் 2 பேருமே அட்வொகேட்டுக்கு படித்தவங்க. ஆனால் அட்வொகேட்டு தொழிலில் அவங்க செய்யலை, ரவுடியாக மாறிட்டாங்க. அந்த சம்போசந்தில்ங்கிறவர் இது வரைக்கும் கைது செய்யப்படலை. அந்த மொட்டகிருஷ்ணன் கைது செய்யப்படலை. அந்த சம்போசந்திலுக்கும் ஒரு மோட்டிவ் இருக்குது. என்ன மோட்டிவ் அப்படின்னா, பெரம்பூரில் அவங்களுக்கு ஒரு வீடு இருந்திருக்கு. அந்த வீட்டை வந்து காலி பண்ணுறப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங்
அவருக்கு இருக்கக்கூடியவங்க வந்து மிரட்டி காலி பண்ண வச்சதாகவும் அவருக்கு ஒரு மோட்டிவ் இருக்கு. ஸோ அவரும் இதில் தலையிட்டு அவரும் பண உதவி செய்தார். இப்போ மலர்கொடி கேங்கு ப்ளஸ் சம்பவ செந்தில், இந்த வழக்கில் இன்னும் 2 பேரும் கைது செய்யப்படல. சம்பவ செந்தில் மட்டும் கிருஷ்ணனும் இன்னும் தலைமறைவாக இருக்காங்க. வெளிநாட்டில் இருக்கா சொல்லி நம்ம செம்பியம் போலீஸ் தேடி போய் துபாய் வரைக்கும் போறாங்க, பிடிக்க முடியல. இல்ல இப்ப செம்பியம் போலீசார் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்ச பிறகுதான் அதை சிபிஐ சொல்லிடுறேன், ஃபுல்லா சொல்லிடுறேன், கதையை சொல்லிடுறேன். இப்போ 2வது கேங்கு. 3வது ஆருத்ரா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏமாற்றிடாங்க நிறைய பொதுமக்களை. அதில் வந்து பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு சார்பாக ஆம்ஸ்ட்ராங் வந்து அவங்கள கேள்வி கேட்டு அவங்க இவங்களுக்கு சேர்ந்தவங்க எல்லாம் போய் பாதிக்கப்பட்டவங்களை உதவி செய்ய சொல்லியிருக்காங்க. அந்த ஆருத்ரா கோலுக்கு அதர் சைடில் வந்து ஆற்காடு சுரேஷ்னு ஒரு ரவுடி அவர் வந்திருக்காரு. அவர் சப்போர்ட்டுக்கு வரையில் இந்த ஆற்காடு சுரேஷ் கொல்லப்படுறார். ஒரு நாள் ஒரு கேஸு விஷயமா அவர் வந்து எக்மோர் கோர்ட்டுக்கு வந்துட்டு சாயந்தரம் சாயந்தரம் 5 மணி அந்த வகையில் நம்ம லைட் ஹவுஸ் இருக்கு இல்லையா பீச்சில், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சீனிவாசபுரத்தில் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போகிற ஒரு கும்பல் உள்ள வந்து வெட்டி கொலை பண்ணிடுது. இந்த ஆற்காடு சுரேஷை கொல்லதுக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லி அவரோட தம்பி நினைக்கிறார். அந்த ஆற்காடு சுரேஷோட 2வது மனைவி வந்து புளியந்தோப்பில் இருக்காங்க. அவங்க வந்து அவர் தம்பி பொன்னை பாலு அப்படிங்கிறவரை தூண்டி விட்டு பணம்லாம் கொடுத்து ஆட்கள்லாம் ரெடி பண்ணி அனுப்புறாங்க. அந்த பொன்னை பாலு தான் இந்த முதல்ல ஸ்பாட்ல வந்து அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அதுல ஒருத்தர் நாகேந்திரனோட அரெஸ்ட் பண்ணும்போது இல்ல ஸ்பாட்ல சம்பவ இடத்துல இருந்து இருந்தவங்க ஒரு 8 பேர் வந்தாங்கன்னு சொன்னா அதுல பொன்னை பாலு இருக்காரு, அவரோட அசோசியேட்ஸ் தான் இருக்காங்க. ஆக இது ஒரு டீம். இது போக நாகேந்திரன் அவர் வியாசர்பள்ளியில் ஒரு பெரிய ரவுடி, அவர் ஒரு 307 கேஸில் லைஃப் கான்வெக்ட் ஆகி உள்ளே இருக்கார். அடிக்கடி உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கோர்ட்டு ஆர்டர் மூலமாக வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் எடுப்பார். அவரோட பையன் அஸ்வத்தாமன், அவர் ஒரு அட்வொகேட், அவர் வந்து இங்கே ஏதோ ஒரு கட்ட பஞ்சாயத்தில் தலையிட்டதாகவும் அதுக்கு இவர் கூப்பிட்டு சத்தம் போடுவார் ஆம்ஸ்ட்ராங். அதில் அவங்களுக்குள்ள மோட்டிவ் அவர் போய் அவங்க அப்பாட்ட சொல்லி அவங்க அப்பா அங்கேருந்து ஃபோனில், அதாவது ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கையில் காவலில் இருக்கையிலேயே ஃபோனில் கூப்பிட்டு இவர் மிரட்டதாகவும் அது ஒரு டீம். அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில் இது எல்லாத்தையும் இந்த அக்யூஸ்டுக்கு 8 பேரை பிடிச்சவங்களை வச்சு விசாரிக்கையில் அவங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக இந்த மாதிரி போகையில் இது மொத்தம் தெரிய வருது. இதில் கிட்டத்தட்ட 28 பேரை கைது பண்ணிட்டாங்க, ஒருத்தர் என்கவுண்டர் ஆகிட்டாரு. மீதி 27 பேரை குண்டாஸில் போட்டாங்க. குண்டர்கள் தெரிவிச்ச இடத்துல அவங்க இப்பவும் ஜெயிலில் தான் இருக்காங்க. இன்னும் 2 பேர் கிடைக்கல. யாரு? சம்பவ செந்திலும் மொட்டை கிருஷ்ணங்கிறது. இந்த 2 பேரையும் தேடி நம்ம காவல்துறை வந்து துபாய் வரைக்கும் போகிறாங்க, கிடைக்கல இது வரைக்கும். அவங்க இன்னும் பிடிக்கப்படலை. ஆனால் அப்ஸ்காண்டிங்கில் அவங்க சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. சார்ஜ் ஷீட்டில் 30 பேரை போட்டிருக்காங்க. 30ல் 28 அரெஸ்டட், அதில் ஒருத்தர் என்கவுண்டர், இது 27 உள்ள இருக்காங்க. இல்ல இப்ப எல்லாருக்குமே ஒரு சந்தேகமா இருக்கு சார். இப்போ வந்து செம்பியம் போலீசார் வந்து குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செஞ்சுட்டாங்க குற்றப்பத்திரிகை வந்து, ஆனா அக்யூஸ்ட் இன்னும் 2 பேர் இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி முழுமையான விசாரணை முடிஞ்சிருக்கும்? ஒரு அரசியல் ரீதியான தலையீடெல்லாம் விசாரிச்சுட்டாங்களா போலீஸ்? இது வந்து சரியான விசாரணை நடத்த. அதாவது அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியாச்சு, கேஸ் வந்து இப்போ வழக்கு விசாரணைக்கு வருது. அப்ஸ்காண்டிங்ல இருக்கவங்க பேர்ல கேஸை செப்பரேட் பண்ணிடுவாங்க. செப்பரேட் பண்ணி மற்றவங்க மேல சாட்சிகளை ஏற்றி விசாரிக்கலாம். அந்த ஸ்டேஜில் தான் இருக்கு. இந்த சமயத்தில் இறந்து போன ஆம்ஸ்ட்ராங்கோட தம்பி கீனோஸ் அப்படிங்கிறவர் வந்து ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. இந்த வழக்கில் வந்து செம்பியம் காவல்துறை சரியாக விசாரிக்கலை அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணுறாரு. அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்னென்னா, நியாயமான முறையில் இந்த காவல்துறை விசாரிக்கலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டதை குறித்து விசாரிக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. உண்மை முழுமையாக கொண்டு வரப்படலை அப்படின்னு இன்னொரு குற்றச்சாட்டு. அவசரமாக சார்ஜ் ஷீட் போட்டாங்க, அப்போ யாரையோ காப்பாற்றுறதுக்கு இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவசரப்பட்டு முழு விசாரணை பண்ணாமல் சார்ஜ் ஷீட் போட்டாங்க அவருடைய இதாக சொல்லியிருக்கிறாரு. ஆமாம் அப்படின்னு அவர் சொல்லப்பட்டது விஷயங்கள். அப்புறம் வந்து கொலையில் உள்ள அரசியல் தொடர்புகள் சரியான முறையில் விசாரிக்கப்படலை அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு வந்து நீதியரசர் வேல்முருகன் அவங்க முன்னால் விசாரணைக்கு வந்தப்போ அவங்க தரப்பு விவாதங்களை வச்சு அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி காரணங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் கொடுத்து அவங்க வாதாடுறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. என்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அடையாள அணிவகுப்பு நடத்தலை, அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறாங்க.
காவல்துறை அங்க உள்ள லோக்கல் போலீஸ் மேல குற்றம் சாட்டி. ஆமா, அதாவது சிபிஐ போலீஸ் தானே விசாரிச்சிருக்காங்க, ஆமா, அவங்க விசாரிச்சா சொல்றாங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப பல குரூப்புகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க, ஒன்னு எப்படி சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத காவல்துறை கைது செய்யப்பட்டவங்க மூலமா தெரிஞ்சு மற்றவங்களை கைது பண்ணி ஒவ்வொருத்தரையா கைது பண்ணி கொண்டு வராங்க. அப்படி வரையில இதுல சம்பந்தப்பட்ட செல்போன்லாம் வந்து குசஸ்தலையாரத்தில் வீசி எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து அதுல இருந்து டேட்டாவெல்லாம் ரெக்கவரி பண்ணிருக்காங்க. போன் ஆத்துல இருந்து எடுத்துட்டாங்களா சார்? எடுத்து ரெக்கவரி பண்ணிருக்காங்க. அது தண்ணி பட்டாச்சுனாலே செல்போன் வேலை செய்யாது. ஆனா அதுக்கு முன்னாடி யார்ட்டெல்லாம் பேசினாங்கிறதெல்லாம் ரெக்கவரி பண்ண முடியும். நம்பரை வச்சு அந்த எடுத்துருவாங்கல்ல சார் டீடைல்ஸ்? ஆமா, இங்க போனை தேடி அதையே அலைஞ்சாங்க, டைவர்ஸ் வச்சு தேடி பிடிச்சி தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தண்ணியில பட்டாலும் கூட அதை வந்து ரெக்கவரி பண்ணி அதெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது சரியான முறையில் விசாரிக்கப்படலை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க பாதிக்கப்பட்டவங்க, அதாவது இவர் இறந்து போனவரோட அவர் இறந்து போனவரோட மனைவி அவங்களும் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த சம்போசத்தில் இவங்க 2 பேரும் வந்து மோட்டிவ்னு சொல்கிறாங்களா, அவங்க 2 பேரும் வந்து இங்கே இல்லை, வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு தேடி போனாங்க. இதில் வந்து காவல்துறையிலேருந்து நம்ம தமிழ்நாடு காவல்துறை, சிபிஎம் காவல்துறை பொறுத்தவரை ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனாலே டிஜிபிகிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். இங்கிறது ஏன் போகிறோம்னு சொல்லி அதுக்கு ஃபாரின் பாஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. உத்தரவு வாங்கிட்டு தான் போகணும். இந்த வழக்கு சம்மந்தமாக இந்த அக்யூஸ்டை தேடி இந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் இந்த யாரெல்லாம் போகிறாங்க என்னென்ன ரேங்க்லான்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்து கமிஷனர் இல்லைன்னா டிஜிபி அவங்களோட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இவங்க வெளியே போகணும். இப்போ இவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, அந்த ஊர்ல போய் இந்த கைது பண்ணதுக்கு நமக்கு இந்த இது கிடையாது, போறதுக்கே நமக்கு இது கிடையாது. ஏன்னா பாஸ்போர்ட் வேணும், இல்ல இங்க லோக்கல் சோர்ஸ் இருக்கு. அப்படி போனாலுமே அங்க போய் அடுத்த கட்ட விசாரணைக்கு போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், கைது பண்ண முடியாது. ஏன்னா இப்ப பாத்தீங்களா பேங்க் ஃப்ராட் பண்ணிட்டு எத்தனை பேர் இருக்காங்க. நீரவ் மோடி வெளி மாநிலத்துக்கு போனவளே நம்மளால பிடிக்க முடியல, அப்படி இல்ல வெளிநாட்டுக்கு போனா இன்னும் கஷ்டம். அதனால சிபிஐ வேணும்னு இவங்க கேட்கறாங்க. அதுல நியாயம் இருக்குது. சிபிஐ வந்து அவங்களுக்கு தமிழ்நாட்டுல இந்தியா முழுக்க எல்லா இடத்துலயும் பிரான்ச்சஸ் இருக்கு. இப்போ வெஸ்ட் பெங்கால்ல இங்கே ஒரு கிராமத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னா சிபிஐ அவங்களோட பிரான்ச் அங்க இருக்கு இல்லையா, அங்க சொல்லி அவங்க லோக்கல் போலீஸ் எடுத்துட்டு போய் அந்த இடத்த போய் உடனே செக் பண்ணிடுவாங்க. நம்ம தமிழ்நாடு போலீஸ் இங்க இருந்து கிளம்பி அங்க போய் அங்க அவங்களோட உதவியோட போறதை விட அங்க இருக்கிற சிபிஐக்கு சொல்ல முடியும். அசாம்ல இருக்கிறாங்க உடனே பார்க்க முடியும். அதனால சிபிஐக்கு போகல அவசியம். அது மட்டும் இல்ல இன்டர்போல் அப்படின்னு இருக்கு. இன்டர்போல் மூலமாகவும் சிபிஐ வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி இவங்க எந்த நாட்டில் இருக்காங்களோ அவங்கள கைது பண்ண முடியும். எல்லாருக்குமே ஒரு பாமரலுக்கு ஒரு சந்தேகம் வரும் சார். இப்போ என்ன போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம், விசாரணை சரின்னு சொல்லி நீதிமன்றத்தில் கேட்டாங்களா, அதுக்கப்புறம் சிபிஐக்கு மாத்திட்டாங்களாம். சிபிஐ மட்டும் வந்து அவங்க எப்படி போலீஸால முடியலன்னா சிபிஐ எப்படி விசாரிப்பாங்க அப்படின்ற ஒரு சிபிஐக்கு அதான் சொல்றேன் இல்லையா. சிபிஐக்கு வந்து இது தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாட்டுக்குள்ள தான் எங்க இது பண்ண முடியும், வெளியிடத்துக்கு போகல பெர்மிஷன் வாங்கிட்டு போகணும். சிபிஐ வந்து இந்தியா லெவலில் அவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு இது ஏன்னா மத்திய அரசோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய போலீஸ் அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் பிரான்ச்சஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து இதை விட விசாரிக்கிறது சுலபமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்கள கைது பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த திருவேங்கடம் என்கவுண்டர் நடந்தது இல்லையா, அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. அதை வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் சம்பவம் நடத்துக்கு ஏரியாவில் இருக்க மேஜிஸ்ட்ரேட் வந்து விசாரிச்சிருப்பாங்க. சம்பவ இடத்தை பார்த்துருப்பாங்க, பாடியை பார்த்துருப்பாங்க, போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட டாக்டர்கள், மோர்தனிய டாக்டர் அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு ரிக்வெஸ்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அவங்க விசாரணை முடித்து போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் வாங்கி அந்த வீடியோவை வந்து மனித உரிமை ஆணையத்துக்கு அனுப்பிச்சு இவங்களோட ரிப்போர்ட்டையும் 2 மாதத்தில் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதே சமயத்தில் பேரலாக காவல்துறையில் சிபிசிஐடி மூலமாக இதை விசாரித்து இந்த என்கவுண்டர் விசாரித்து அவங்களும் ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 அறிக்கையையும் வச்சு ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் முடிவு பண்ணியிருப்பாங்க. என்கவுண்டர் இஸ் ஜஸ்டிஃபைடு ஆர் அன்ஜஸ்டிஃபைடு. அன்ஜஸ்டிஃபைடுனா அதில் சம்மந்தப்பட்ட காவல்துறை மீது நடவடிக்கை எடுப்பாங்க, நீதிமன்றத்தில் வழக்கு தருவாங்க. இது வந்து யதார்த்தமா எல்லா என்கவுண்டருக்குமே நடக்குமா? எல்லாத்துக்குமே நடக்கும். டெத் இன் கஸ்டடிக்கும் நடக்கும். இதேதான் ப்ரொசீஜர். கஸ்டடியில் டெத்துக்கும் அதே மாதிரி அதேதான், அதே ப்ரொசீஜர் தான். ஆக இப்போ இவங்க சொன்னக்கூடிய விஷயங்கள்ல இந்த சம்போசந்தில் மொட்டெக்ஸ் கிருஷ்ணன்கிறவங்க வந்து நிச்சயமா சிபிஐக்கு போனதுனால அது வந்து பெரிய லெவல்ல அவங்கள வந்து கைது பண்ணி கொண்டு முடியும். அவங்கள கைது பண்ணி விசாரித்தால்தான் அவங்க எத்தனை பேர் சொல்றாங்க, என்ன காரணம், அது இன்னும் வேற ஏதாவது டீம் இன்வால்வ் ஆயிருக்கா, இல்ல அரசியல் தொடர்புகள் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் தெரிய வரும். அதனால அவங்க 2 பேரும் கைது பண்ணணும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. செம்பியம் போலீஸ் இது வரைக்கும் பண்ணிருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுல சரியா தான் பண்ண மாதிரி தெரியுது. அவங்க வந்து சார்ஜ் ஷீட் இன்னொரு விஷயம் இன்னொரு சம்பவம் சொல்லியிருக்காங்க, அதாவது அவசரமா சார்ஜ் ஷீட் போட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது
இது மாதிரி கொலை வழக்குகளில் ஒரு குறிப்பிட்ட காலம் 90 டேஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த 90 டேஸ்க்குள்ள சார்ஜ் ஷீட் போடலை அப்படின்னா கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை சொந்த ஜாமீனில் விட்டுறலாம் அப்படின்னு ரத்னவேல் பாண்டியன் ஜட்ஜி அவங்க இருக்கிறப்போ, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜியா இருக்கிறப்போ ஒரு உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவோட இதை இவங்க 90 நாட்களுக்குள்ள சார்ஜ் ஷீட் போடவில்லை என்றால் இவங்க ஆட்டோமேட்டிக்கா அவ்வளவு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா கஷ்டப்பட்டு, அவ்வளவு பேர் வெளியே வந்துருவாங்க. அப்படி பார்த்தா போலீஸ் நல்லது தானே சார் பண்ணிருக்காங்க. இப்ப சார்ஜ் ஷீட் போடலைன்னா தானே சீக்கிரம் போட்டோன்னு சொல்றாங்க. போடலைனாலும் பிரச்சனை. ஆமா, போடலாம் வெளியே வந்திருப்பாங்க. இன்னும் ஒரு வருஷம் வாங்கி உள்ள இருக்காங்க. இதுல என்னன்னா அந்த 27 பேருக்கும் குண்டர் சட்டம் கூட விடுதலை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உடச்சிட்டாங்க, குண்டாசனா உடச்சிட்டாங்களா? ஆமா, இருந்தாலும் அவங்க வெளியே வர முடியல. அவங்க உள்ள இருக்கிறதுனால என்ன பிரச்சனை, அதாவது பிரச்சனைகள் தவிர்க்கப்படுதுன்னா பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கும் திருப்பி பிரச்சனைகள் வரலாம். அவங்களே சாட்சிகளை கலைக்க முயற்சி பண்ணலாம். அதாவது இன்னொரு கலவரம், ஒரு பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா சார். ஆக இதுவரைக்கும் காவல்துறை செஞ்சது சரியா தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நீதியரசர் 24/9/2025 இந்த வழக்கை சிபிஐ விசாரிச்சு 6 மாசத்துக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இப்போ இந்த குற்றப்பத்திரிகை, சிபிஐயோட குற்றப்பத்திரிகை 6 மாசம் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க சார். இப்போ போலீஸோடைய குற்றப்பத்திரிகையை சிபிஐ எடுத்துக்கொண்டு அதுல இருந்து விசாரணை தொடங்குமா, இல்ல சிபிஐ முதல் கட்டத்துல இருந்து விசாரணை தொடங்குமானதான் எல்லாருக்கும் ஒரு கேள்வி. இந்த சார்ஜ் ஷீட் ரத்து செய்யப்படுகிறது. செம்பியம் போலீஸ் போட்ட சார்ஜ் ஷீட் ரத்து செய்யப்படுகிறது. சிபிஐ ஆரம்பத்துல இருந்து விசாரிப்பாங்க. விசாரிச்சு சார்ஜ் ஷீட் 6 மாசத்துக்குள்ள போடுவாங்க. அவங்க சிபிஐ விசாரிக்கல, முதல் சார்ஜ் ஷீட்னு சொல்லுவாங்க. இந்த 6 மாசத்துக்குள்ளே பண்ண முடியலன்னா ஒரு முதல் சார்ஜ் ஷீட் ஒன்று பண்ணிடுவாங்க, தாக்கல் பண்ணிடுவாங்க. ஏன்னா கோர்ட்டு உத்தரவு கொடுத்துருக்கு இல்லையா, கொடுத்துட்டு ஃபர்தராக சார்ஜ் ஷீட்டு விசாரித்து மற்றவங்களை பற்றி உள்ள விஷயங்களை விசாரிச்சுட்டு ஃபர்தராக சார்ஜ் ஷீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு அது ஃபர்தர் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. அதனால முதல் சார்ஜ் ஷீட் தான் 6 மாசத்துக்குள்ள போடணும்னு சொல்லியிருக்காங்க. விசாரணைங்கிறது ஆரம்பத்துலேருந்து மீண்டும் தொடங்கும். பேஸ்ட் ஆன் த டாக்குமெண்ட்ஸ், இவங்க ஏற்கனவே ரெக்கவரி பண்ணியிருக்காங்களே அந்த டாக்குமெண்ட்ஸ், அது போக இன்னும் சில சாட்சிகளையும் விசாரிக்கலாம். இதுல அந்த சிபிஐ விசாரணை கேட்டவங்க சொன்ன இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, இறந்தவரின் மனைவி, அவங்க பேர் பொற்கொடின்னு நினைக்கிறேன், அவங்களையும் சரியான முறையில் விசாரிக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆக இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே சிபிஐ விசாரணையில நிச்சயமா முழுமை பெறும். அரசியல் தொடர்புகள் எதுவும் இருந்தால் அதுவும் சிபிஐ விசாரணையில நிச்சயமா தெரிய வரும். ஏன்னா சிபிஐங்கிறது நம்ம ஸ்டேட் போலீஸ் கிடையாது, அது சென்ட்ரல் கவர்மெண்டோட போலீஸ், அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ். அதனால அவங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளுக்கு அவங்க செவிசாய்க்க மாட்டாங்க, அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. யார் தவறு செய்தாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நிச்சயமா நம்புறோம். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நடைமுறை சிக்கல் இதில் வராதா சார்? இப்போ சிபிஐ விசாரிக்கும் போது அங்கே உள்ள லோக்கல் போலீஸ் மூலியமாக தான் விசாரிச்சு ஆகணும். ஆரம்பத்திலிருந்து டே 1லேருந்து ஆரம்பிக்கும் போது அவங்க உதவி இல்லாமல் பண்ண இல்லை இல்லை, அதாவது அவங்க விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க தான் விசாரிப்பாங்க. உதவிக்கு தேவைப்பட்டா லோக்கல் போலீஸ் வேணும்னா அவங்க கூட்டுக்கலாம். அதுவும் ரிக்வஸ்டிஷன் கொடுத்து கேட்டு இந்த அதிகாரிகள் இதில் விசாரிச்சிருக்காங்க, அவங்க எங்களுக்கு உதவியாக இருக்கணும், இல்லை இவங்க தேவையில்லை, வேற அதிகாரிகள் இத்தனை பேர் வேணும், இவ்வளோ மென்னு வேணும், போலீஸார் இத்தனை பேர் வேணும், இத்தனை அதிகாரிகள் வேணும், இத்தனை இன்ஸ்பெக்டர் வேணும்னு சொல்லி அவங்க ரிக்வஸ்ட் கொடுத்தா ஸ்டேட் போலீஸ்ல இருந்து கொடுப்பாங்க. அது இவங்களா வேணும்னு கேட்டாலும் கொடுப்பாங்க, இவங்க இல்லாம வேற ஆட்கள் வேணும்னு கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆனா பட் விசாரணை பண்றதெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க, இவங்க உதவிக்கு தான் இருப்பாங்க. இறுதியாக ஒரு கேள்வி சார், இது போன்ற ஒரு முக்கியமான கேஸ் நடக்கும்போது ஒரே அதிகாரிகளை கொண்டு அந்த கேஸ் விசாரிக்கப்படுமா சார், இல்லை இடையில ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சாங்கன்னா அதை மாற்றி விசாரிப்பாங்களா? அது போல இந்த வழக்கில் நடந்திருக்கா? அதாவது விசாரணை அதிகாரிக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சுன்னா வேற ஒரு அதிகாரி வர்றாங்க, அவங்க தான் தொடருவாங்க விசாரணையை. அதனால ஒரு அதிகாரியை நியமிச்சிருவாங்க, முதல்ல ஒரு டீம் பட்டுருவாங்க. இப்போ இந்த ஆர்டர் போன உடனே சிபிஐல இருந்து ஒரு அதிகாரி நியமிச்சிருவாங்க, ஒரு டிஎஸ்பியோ, ஒரு ஏடிஎஸ்பியோ, இல்லை ஒரு எஸ்பியோ, ஒரு எஸ்பியோ, டிஎஸ்பியோ, ஒரு இன்ஸ்பெக்டரோ நியமிச்சு அவங்களுக்கு கீழே இத்தனை பேர்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்த டீம் தான் இந்த கேஸை எடுத்து விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த டீம் தனக்கு என்னென்ன வேணும், இந்த கேஸில் போகையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு கேட்குறப்போ அவங்கள தான் அந்த ஸ்ட்ரென்த்தை அவங்க கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம், இப்போ குற்றம் சாட்டப்பட்டது 30 பேர், அதில் ஒருத்தர் இறந்துட்டார், 27 பேர் உள்ள இருக்காங்க, 2 பேர் அப்ஸ்காண்டிங்கில் இருக்காங்க. சிபிஐ விசாரணையில் இதை விட அதிகமான பேர் கூட சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வேற ஆட்களையும் கூட கைது பண்ணலாம், அவங்க பேர்லையும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலாம். இல்லை இந்த வழக்கில் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கவங்க இவங்கெல்லாம் சம்மந்தப்படலை அப்படின்னு அவங்கள விட்டுட்டு மற்றவங்க பேர்ல கூட போடலாம். இப்போ ஒவ்வொருத்தரையும் சிறையில் இருக்கிறவங்க கஸ்டடியில் எடுத்து சிபிஐ விசாரிப்பாங்க, கட்டாயம் விசாரிப்பாங்க.
அதாவது சொல்லலாம், விசாரணை ஆரம்ப கட்டத்துல இருந்து திருப்பி வரும். இன்னும் சொல்ல போனா அவங்க ஒரு முதல் தகவல் அறிக்கையை ஃபைல் பண்ணுவாங்க. எஃப்ஐஆர் இங்க போட்டிருக்காங்க இல்லையா, இந்த ஆர்டர், இந்த மாதிரி கோர்ட் ஆர்டர் பிரகாரம் இந்த எஃப்ஐஆர் அங்கிருந்து இந்த இதுல இருந்து வரப்பட்டது, அதை இந்த எஃப்ஐஆர் ஆக இந்த கிரைம் நம்பர்ல நாங்க பதிவு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பதிவு பண்ணுவாங்க. பதிவு பண்ணி அவங்க ஆரம்பத்துல இருந்து சாட்சிகளை விசாரணை எல்லாமே நடக்கும். கம்ப்ளீட்டா நடந்து இதுல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்லாதவர்கள் கூட கைது செய்யப்படலாம், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கூட சிலர் விடுவிக்கப்படலாம். அவங்களுக்கு பேஸ்ட் ஆன் த எவிடன்சஸ் அவங்களுக்கு கிடைக்குதா, எது கிடைக்குதோ அதன்படி பண்ணுவாங்க. நிச்சயமா சார். எங்களோடு இணைந்து உங்களுடைய விரிவான தகவல்களை பதிவிட்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.